நீங்க எவ்வளவுதான் கல்லெஞ்சக்காரனாக இருந்தாலுமே இந்த வாழை படத்தினுடைய கடைசி 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ உங்களை அறியாமலேயே நீங்களும் அழுதுடுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவிற்கு, அதாவது என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு படம் பார்க்குற கடைசி வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும், அதாவது கடைசி 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் அவ்வளவு கவனிப்புடன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தியேட்டர்ல அந்த 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்போ தியேட்டர்ல ஒரு மயான அமைதி இருக்குது. அந்த அனுபவம் தான் எனக்கு கிடைச்சிச்சு. கடைசியில பேர் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த பேர் போட்டதுக்கு பிறகும், அதாவது லைட் போடுற வரைக்கும், ஸ்கிரீன் ஆஃப் ஆகி லைட் போடுற வரைக்கும் மக்கள் அப்படியே ஸ்தம்பிச்சு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸ்கிரீனையே. அந்த அளவிற்கு மாரி செல்வராஜ் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, அவங்களே அந்த சம்பவத்துல விக்டிமா இருக்கிறதுனால, நேரடியாக அவங்க சில விஷயங்கள் பார்த்திருக்கிறதுனால, அப்புறமா அவங்க படிச்ச சில புத்தகங்கள், அதிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச புரிதல்கள், இதன் அடிப்படையில